வணக்கம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே. 2026 உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் ஒரு உறவு, நீங்கள் இதுவரை கவனிக்காத ஒரு உண்மை, யாரும் சொல்லாத ஒரு ரகசியம், இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை முழுமையாக மாற்றப் போகிறது. இது சாதாரண ராசி பலன் கிடையாது. கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு நன்றாக அமையும். இந்த வருடம் உங்களை விட்டு எந்த உறவு பிரியப் போகிறது? அது ஏன் பிரிகிறது? அது பிரியறது நல்லதா கெட்டதா? அதன் பின்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றம் என்ன? இதை மறைமுகமாக சொல்லாமல் நேரடியாகவும் துல்லியமாகவும் சொல்கிறேன். முழுமையாக பாருங்கள். இந்த 2026 வருடம் நம்முடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகிறது? இன்னொரு ஆண்டை கடந்து புதிய நம்பிக்கையோடு நம்ம முன்னே வந்து நிற்கிறது 2026. இந்த ஆண்டோட ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒளி, ஒரு புதிய வாய்ப்பு. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிஜமாகணும். உங்க குடும்பத்தில் சந்தோஷம் பெருகட்டும். உங்க மனசுல இருந்த எல்லா கனவுகளும் நிறைவேறட்டும். 2026 இது உங்க வருடம். உங்க வளர்ச்சி, உங்க வெற்றி, உங்க மகிழ்ச்சி எல்லாம் உயரம் அடையட்டும். எல்லாருக்கும் என் இதயபூர்வமான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை திரையோதசி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சுபயோகத்தில் காவுளவ கரணத்தில் தமிழ் மாதப்படி மார்கழி 17ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை ரொம்பவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுவென்றால் குரு பெயர்ச்சி. குரு பகவான் 11 வருடங்கள் கழித்து மீண்டும் கடகராசியில் வந்து உச்சமாக போகிறார். எனவே இந்த வருடத்தில் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த குரு பெயர்ச்சியில் 11 வருடம் கழித்து குரு பகவான் கடகத்தில் வந்து உச்சமாகும் அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு. தனுசு ராசியை பொறுத்தவரை கடந்த 2025ஆம் வருடம் அர்த்தாஷ்டம சனியாக இருந்ததால் மன உளைச்சலோடு சில நல்ல விஷயங்களும் நடந்தன. குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து நம்முடைய ராசியையே பார்த்ததால் குழப்பம் வந்தாலும் ஒரு தெளிவான முடிவெடுத்து ஒரு தெளிவான தீர்மானத்தில் இறங்கி விடுவோம். அந்த ஒரு தன்னம்பிக்கை அளவு சுத்தமாக குறையாமல் 2025இல் நம்மை காப்பாற்றி அழைத்து வந்தது. தலைக்கு மேல் பிரச்சனை இருந்தது. ஆனால் அதை எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கான தைரியத்தை 7இல் இருக்கின்ற குரு கொடுத்திருப்பார். அதே மாதிரி நிறைய பேருக்கு சுப விசேஷம், சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் 2025இல் நடந்திருக்கும். இந்த 2026ஆம் வருடம் நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது குரு நமக்கு சில வழிகளில் சிறப்பான நற்பலன்களை கொடுப்பார். அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கத்தை முழுமையாக குறைத்து விடுவார். காரணம் என்னவென்றால் குரு 8இல் போய் உச்சமாகி 4ஆம் இடத்தை பார்த்து விடுவார். எனவே அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம் இந்த வருடத்தில் முழுமையாக குறைகிறது. உச்சமாவது கடுமையான சிந்தனை குழப்பத்தை மட்டும் கொடுக்கும். இந்த வருஷத்தில் எதன் வழியில் நமக்கு பலன்கள் இருக்க போகிறது என்றால், முதலாவதாக ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார். இது பயண யோகத்தை கொடுத்துவிடும். நிறைய பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியேறும் அமைப்பு உருவாகும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்வதற்கு ஏதேனும் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் தாராளமாக முயற்சி செய்யலாம். அதே மாதிரி மாணவர்கள் வெளியூரில் போய் படிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஜூன் 1க்கு பிறகு நிறைய பேர் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் அப்படின்னு சென்று விடுவார்கள். அது நமக்கு ஒரு சாதகமான விஷயமாக இருக்கிறது. சொந்த ஊரில் இருக்கக்கூடாது. சொந்த ஊரை விட்டு வெளியேறி வெளியிடங்களில் நீங்கள் போய் பயணிப்பது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் நல்ல பெயர் புகழையும் பெற்றுக் கொடுக்கும். குருவுடைய பார்வை நமக்கு 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறது. இது இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும். நிறைய பேருக்கு உத்தியோகம், தொழிலில் மாற்றம் உண்டாகும். இப்போது நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு மாறுவீர்கள். ஜூன் மாதத்திற்கு பிறகு இது கண்டிப்பாக நிகழும். அல்லது ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் உருவாகும். ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றமடைவது, பயணம் செய்து கொண்டே இருப்பது போன்றவையெல்லாம் இந்த வருடத்தில் சிறப்பான முறையில் நிகழக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. குருவுடைய பார்வை 12இல் இருப்பதனால் உணவு, உடுத்தும் உடை, தூங்கக்கூடிய இடம், இதிலெல்லாம் ஓரளவுக்கு வசதியான சூழல் உங்களுக்கு கிடைத்துவிடும். இப்போது இருக்கிறதை விட சிறப்பாகவே உங்களுக்கு கிடைத்துவிடும். அதே மாதிரி நிறைய சுபவிரய செலவு உண்டு. இந்த வருடத்தில் விரய ஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய செலவு இருக்கும். தாறுமாறாக செலவு இருக்கும். ஆனால் அவை சுபவிரய செலவாக இருக்கும். உங்க வாழ்க்கையில் உங்களை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு சுபவிரய செலவு. 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறது. பேச்சில் ஒரு இனிமை வந்துவிடும். உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்வீர்கள். பேச்சு வல்லமை உண்டாகும். நன்றாக வாதாடக்கூடிய திறமை உண்டாகும். இந்த வருடத்தில் குடும்பத்தினருடைய ஆதரவு உண்டு.
குடும்பத்தில் சுபவிசேஷம் சுபமாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அதிகமாக பேசுவார்கள். குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வந்த வருத்தம், கவலை, பிரச்சனை இதெல்லாம் சரியாகிவிடும். குடும்ப உறுப்பினர்களால் ஆதாயம் உண்டு. குடும்ப உறுப்பினருடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த வருடத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கவனிக்க வேண்டியவை, அர்த்தாஷ்டம சனி பல வழிகளில் நமக்கு மன ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. மனதில் சுத்தமாக நிம்மதி இல்லை. அதே போல அடையாளம் புரியாத கவலை உணர்வை இந்த அர்த்தாஷ்டம சனி நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் ஆகியவற்றிலெல்லாம் நிறைய செலவுகளையும் நிறைய மாற்றங்களையும் தொடர்ச்சியாக கொடுத்திருக்கும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிலபுலன்கள், கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் ஒருவிதமான வருத்தமான அமைப்புகளை மாற்றி மாற்றி கொடுத்திருக்கும். அதே போல ஒரு சிலருக்கு கடன் சுமை, கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தனை அதிகமாக செல்வது போன்ற சூழலை ஏற்படுத்தி இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி இல்லை, தொழிலில் ஒரு நிம்மதி இல்லை. தொழில் உத்தியோகம் மிகவும் மந்தமாக சென்றது. பார்க்கின்ற உத்தியோகத்தில் ஒரு திருப்தி இல்லை. வேலையில் அதீதமான அழுத்தம் இருந்திருக்கும். 2025 கடுமையான பணிச்சுமை இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இருந்திருக்காது. வேலையை தேடி தேடி மிகவும் சோர்ந்து போயிருப்பார்கள். இப்படி நன்மை தீமைகளுடன் 2025 நமக்கு சென்றது. இந்த அஷ்டம குரு ஜூன் மாதத்திலிருந்து என்ன செய்வார்னா, சிந்தனை குழப்பத்தை கடுமையாக கொடுப்பார். அதனால மனதை கொஞ்சம் தெளிவாக வச்சு கொள்ளுங்க. முடிவு எடுக்கிறதுல சில சிரம அமைப்புகள் இருக்கும். மிகவும் உணர்ச்சி வசப்படுவோம், மிகவும் கோபப்படுவோம். மனம் நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்காது. இதுதான் இதில் இருக்கின்ற ஒரு பெரிய குறை. அதனால நல்ல முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு மிகவும் குழப்பமாகவே இருக்கிறது என்றால், நீங்கள் எந்த துறை சார்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த துறையில் யார் நிபுணரோ அவரிடம் ஒரு ஆலோசனை வாங்கி செயல்படுவது நல்லது. உங்களுடைய ஆசானுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுவது நல்லது. என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் இந்த வருஷத்திலே மே மாதத்திற்குள்ளே எடுத்து விடுங்கள். அதன் பிறகு நீங்கள் அதை செயல்படுத்தினீர்கள் என்றால் அதிலே உங்களுக்கு தேவையான வெற்றி எல்லாமே சிறப்பாக கிடைத்துவிடும். ஜூனுக்கு பிறகு வெறும் செயல்பாடு மட்டும் இருக்க வேண்டும். யோசிப்பதற்கு எதுவுமே இருக்கக்கூடாது. சிந்தனை குழப்பத்தை மட்டும் குறைத்து விட்டீர்கள் என்றால் போதும். இளைய சகோதர சகோதரிகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. ஏனென்றால் குரு பார்வை 3ஆம் இடத்தை விட்டு விலகுகிறது. எனவே 3இல் இருக்கின்ற ராகு இளைய சகோதர சகோதரிகளுடன் ஒரு மன வருத்தங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அண்டை அயலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏதேனும் சிறு சச்சரவுகள் வந்துட்டு போகலாம். 4ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி இந்த வருடத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் மனதை போட்டு ரொம்ப அலட்டி கொள்ளாதீர்கள். மனதை கொஞ்சம் நிம்மதியாக வைத்து கொள்ளுங்கள். எதையும் அதிகமாக யோசித்து மிகவும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள். தாயார், தாய் வழி உறவுகளுடன் கொஞ்சம் அனுசரித்து போய்கொள்ள வேண்டும். தாயாருடைய மனநிலை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும். அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். அவர்களுக்கு தைரியத்தை கொடுங்கள். அவர்களை கொஞ்சம் அரவணைத்து செயல்படுங்கள். அடிக்கடி தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படலாம். 9ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் இருக்கின்ற தங்க அணிகலன்கள் குறைவது மாதிரியே தோன்றும். ஒரு சிலருக்கு நகைக்கடன் என்பது இருக்கும். தொழிலில் முதலீடு செய்வதற்கு இந்த வருடம் சாதகமான வருடம் கிடையாது. இப்பொழுது தொழில் முதலீடு சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக வரும். அதில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அவசர மாற்றம், அவசர முடிவு இதெல்லாம் தொழில் ரீதியாக எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு. ஏற்கனவே இருக்கிற வேலையில் இருந்து கொண்டே வேறு ஏதேனும் ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி செய்யுங்கள். வேலையை மாற்றம் செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை நல்லா உறுதி செய்துவிட்டு மாற்றம் செய்யுங்கள். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி நிறைய கவனச்சிதறல்களை மாற்றி மாற்றி கொடுக்கும். எனவே ஜூன் மாதம் வரைக்கும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சுத்தமாக ஈடுபாடே வராது. மே மாதம் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். படிப்பில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அலட்சியமாக இருக்கக்கூடாது.
நீங்கள் எதுல அலட்சியம் காட்டுகிறீர்களோ அதுல சனி பகவான் சோதிப்பார். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்திலே நாம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். ராசிநாதனாகிய குரு 8ற்கு வருகிறார். எனவே தலை சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தலைப்பகுதிகளில் அடிபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தலைவலி அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சனி 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதனால நிறைய பேருக்கு முதுகு வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும். அதே மாதிரி வயிறு சம்பந்தமான உபாதைகள், வாயு தொல்லை என்று சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தமான உபாதைகள், இதில் ஏதேனும் ஒரு சில குழப்ப அமைப்புகளை கொடுக்கும். முடிந்த அளவுக்கு அலட்சியம் இல்லாமல் செயல்படுவது சிறப்பு. நேரத்திற்கு சாப்பிடுங்கள், நேரத்திற்கு தூங்குங்கள், அதிகாலை எழுந்து படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தெய்வ வழிபாடு மற்றும் பரிகாரங்கள், இந்த வருடத்தில் நாம் எந்த தெய்வத்தை வணங்குவது சிறப்பு என்று பார்த்தோம் என்றால், உங்கள் குலதெய்வத்தை வணங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். முயற்சிகளிலே அதிகமாக தடை இருக்கிறது என்று நினைப்பவர்கள் விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள். விநாயகர் வழிபாடு இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். தினமும் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருடைய ஸ்தலத்திற்கு சென்று விநாயக பெருமானை தொடர்ச்சியாக வழிபட்டு வாருங்கள். இந்த வருடத்தில் ஒரு முறை ஆலங்குடி குருஸ்தலம் சென்று வருவது சிறப்பு. இது இந்த வருட பிறப்பு ஜனவரியில் நீங்கள் போனாலும் சிறப்பு தான். ஒரு முறை ஆலங்குடி குருஸ்தலம் சென்று குரு பகவானுடைய அருளை பெற்று வருவது நல்லது. ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் 8ற்கு போகிறார். 2026 உங்களை விட்டு பிரிந்து செல்லும் இந்த உறவு அது தண்டனையா இல்லை அது ஒரு ஆசீர்வாதம்? நீங்கள் பிடிச்சுக்கிட்டு இருந்த சில மனிதர்கள், சில நினைவுகள், சில பழக்கங்கள் உங்களை அழுத்தி கொண்டே இருந்தது. அதை பிரிப்பது பிரபஞ்சத்தின் வேலை. இந்த விடிவு, இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகுது. உங்களை உண்மையா மதிப்பவர்கள், உங்களை உண்மையா நேசிப்பவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள 2026 வரப்போறாங்க. ஸோ பயப்படாதீங்க, இது ஒரு முடிவில்லை, இது உங்கள் புதிய ஆரம்பம். இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை மிகவும் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு எதுவென்றால் அது குரு பெயர்ச்சியாகும். குரு பகவான் 11 வருடங்கள் கழித்து மீண்டும் கடகராசியில் வந்து உச்சம் பெறப்போகிறார். எனவே இந்த வருடத்தில் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்த குரு பெயர்ச்சியில் 11 வருடம் கழித்து குரு பகவான் கடகத்தில் வந்து உச்சமாகும் அமைப்பு மிகவும் விசேஷமான அமைப்பாகும். இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வருடத்தின் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் குரு வக்கிரத்தில் இருப்பார். அதன் பிறகு மார்ச் 9ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்வார். அதன் பிறகு ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் வந்து உச்சமடைந்து விடுவார். அடுத்ததாக சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். இந்த வருடத்தின் கடைசியில் டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி கேது கடக ராசிக்கு, ராகு மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிவிடுவார்கள். அடுத்ததாக சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார். சனி எந்த மாற்றமும் செய்யவில்லை மற்றும் எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யவில்லை. சனி மீனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறார். பிறகு வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்கிறார். இந்த வருடத்தை பொறுத்தவரை குருவுடைய பார்வையில் சனி பகவான் வந்து விடுவார். அது ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகிறது. உச்ச குருவுடைய பார்வையில் சனி இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். எனவே அதையும் நாம் ஒரு சாதகமான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த வருடத்திற்கான கிரக நிலை அமைப்பாகும். இந்த கிரக நிலைகளை வைத்து பொதுவான உலக அளவில் நாம் ஆராயும் பொழுது நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய கும்பமும் தூண்டப்பட்டுள்ளன. இவை எந்த சுப கிரகத்தினுடைய பார்வையிலும் இல்லை. எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலக அளவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உலகளாவிய பாதிப்புகளில் காற்று, ஆகாயம், நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதைத்தான் இந்த ராகு கேது நிலை காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2026 நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம். இந்த வருடம் நம்ம முன்னேற்றத்தையும் மன உறுதியையும் சோதிக்கும், அதே நேரத்தில் பெரிய வாய்ப்புகளையும் தரும். உங்களை நம்புங்க, உங்கள் முயற்சியை நம்புங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். நல்ல மனசு, நல்ல முயற்சி, நல்ல எண்ணம், இந்த மூன்றும் இருந்தாலே 2026 நிச்சயம் உங்களை உயர்த்தும். எல்லோருக்கும் ஆரோக்கியம், சந்தோஷம், வெற்றிகள் நிறைந்த ஒரு அற்புதமான புதிய வருடம். நன்றி.